Hello guys, welcome to Building Dash Basement Dash Plant Morphology series, and I am Koushik was your botany master teacher. Welcome to Vedantu NEET Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? Shoot பத்தி தான் பார்க்க போறோம். First, shoot na enna? Root is the one which develops from the radical, whereas shoot is the one which develops from the plumule. Okay, shoot is the one which develops from the plumule. அதாவது ஒரு காட்டலைடனுக்குள்ள நம்ம எடுத்து பார்க்கும்போது we could find this meristem and these true leaves. Meristem is the active region. ஆக்டிவா செல்ஸ் டிவைட் ஆகக்கூடிய ஒரு ரீஜன் தான் இந்த meristem. Along with this you could find this pair of first true leaves. அதுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் இந்த epicotyl. So plumule is the one which contains these true leaves and the meristem. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் சீட் வந்து சாயிலிருந்து ஜெர்மினேட் ஆகும்போது திஸ் எபிகாட்டைல் ஸ்டார்ட்ஸ் டு எலாங்கேட், நல்லா வளர ஆரம்பிக்கும். சாயிலை விட்டு மேலே வரும்போது திஸ் ஃபர்ஸ்ட் ட்ரூ லீவ்ஸ் கெட் எக்ஸ்போஸ்ட் அண்ட் திஸ் மெரிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் டு டெவலப் அண்ட் க்ரோ. பிகாஸ் அது ஆக்டிவாக செல்ஸை டிவைட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ. ஸோ திஸ் எபிகாட்டைல் அண்ட் plumule டுகெதர் ஃபார்ம்ஸ் தி ஷூட். ஓகே, ஸோ இதுதான் சீடு. சீட்ல இருந்து plumule along with this epicotyl forms the shoot. Okay, and these shoot have exogenous branching and they have multicellular hairs. Exogenous, வெளியில, genus or the producing. Okay, so exogenous branching. rootல பார்க்கும்போது the branching is of endogenous type. நம்ம ரூட் பார்த்தோம், பிரைமரி ரூட்லேருந்து செகண்டரி ரூட் டெவலப் ஆகுதுன்ட்டு. பட் ரூட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் தி இன்னர் செல்ஸ், மேபி தி பெரிசைக்கிள் ஆர் தி எண்டோடெர்மஸ். ஃப்ரம் தேர் தி rooting the branching starts. This is known as the endogenous, whereas exona வெளியில. This type was found in this stems. ஷூட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோஜீனஸ். ஸோ பிரான்ச்சிங் இஸ் அக்கரிங் இன் தி அவுட்டர் வே. ஸோ வெளியிலேருந்தே தான் பிரான்ச்சிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியிலனா மேபி ஃப்ரம் கார்டெக்ஸ் ரீஜன் ஆர் ஃப்ரம் தி எபிடர்மஸ் ரீஜன்லேருந்தே பிரான்ச்சிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரூட் அண்ட் ஷூட். அண்ட் ரூட்டில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஹேர்ஸ். ஸோ ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எபிடர்மஸ். ஸோ பாருங்கள், இந்த ஒரு சிங்கிள் செல்லிருந்து ஹேர் லைக் அவுட் க்ரோத் வந்திருக்கும் ரூட்ஸில். வேராஸ் இன் தி கேஸ் ஆஃப் ஷூட்ஸ், சர்டன் ஷூட்ஸில் ஹேர்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் விச் ஆர் ஆஃப் மல்டி செல்லுலார் டைப்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஹேர்ஸ். இங்கே பாருங்கள், இந்த செல்லுக்கு மேலே மெனி செல்ஸ் டுகெதர் forms a hair-like structure. Multicellular hairs. Shootsல இருக்கிறது எல்லாமே multicellular hairs. Okay. Young stems are chlorophyllous. ஸ்டார்டிங்கில் ஸ்டெம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து மெச்சூர் ஆகி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுற வரைக்கும் these stems also helps in the process of photosynthesis. So these young stems contains chlorophyll, and in the case of herbaceous plants they are always green in color. Okay, and has nodes, internodes and buds. நம்ம பார்த்தோம் இல்லையா, ரூட்ல நோட்ஸ், இன்டர்நோட்ஸ், பட்ஸ் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகி இருக்குமா? few exceptions ப்ரெசென்ட் ஆகி இருக்கலாம். ரூட்ஸில் நோட்ஸ், இன்டர்நோட்ஸ், பட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கலாம். எக்ஸாம்பிள் இஸ் ஹைப்போமியா. சக்கரவள்ளி கிழங்குல இந்த நோட்ஸ், இன்டர்நோட்ஸ், பட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். வேராஸ் ஷூட்டில் தே ஆர் டெஃபினெட்லி கண்டெய்னிங் தீஸ் நோட்ஸ், internodes and buds. Node is the region from which the leaf comes out. Okay வா, நோடுன்றது இந்த ரீஜியன், எந்த ரீஜன்லேருந்து லீஃப் வெளில வருதோ that region is known as nodal region. And internode is the region between two successive nodes. இங்கே ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு. இந்த ரெண்டுக்கு நோடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரீஜியன் தான் internode. Okay. The shoots are positively phototropic and negatively
geotropic. நம்ம ரூட்ல பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? Roots are negatively phototropic and positively geotropic, whereas shoots are positively phototropic because they contains the leaves. So leaves வந்து sunlight க்கு expose ஆனாதான் they could do photosynthesis. So that these are positively phototropic and they are negatively geotropic. Because மண்ணுக்கு அடியில போனா எந்த யூஸும் கிடையாது. Because leaves cannot perform photosynthesis under the soil. Okay, wow. So these are positively phototropic and negatively geotropic. Okay, functions of shoot. Shoot என்ன ஃபங்க்ஷன் தான் சார் பண்ணுது? பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். பிரைமரி எல்லா ஷூட்டும் இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது. என்ன அந்த ஃபங்க்ஷன்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி சப்போர்ட். சப்போர்ட் கொடுக்கும். எதுக்கு சப்போர்ட் கொடுக்குது? லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே சாயிலுக்கு மேலே இருந்து சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட் கொடுக்குது. லீவ்ஸை சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுது, ஸோ தட் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. ஆஸ் வெல் ஆஸ் ஃப்ளவர்ஸை வெளில எக்ஸ்போஸ் பண்ணுது, ஸோ தட் பாலினேஷன் குட் ஈஸிலி ஹேப்பன். அண்ட் ஆல்சோ இட் பேர்ஸ் தி ஃப்ரூட். ஃப்ரூட்டை தாங்கி பிடிக்குது, சப்போர்ட் கொடுக்குது. And in the fruit once ripens down, it enters into the soil and forms the new plant. So இந்த மாதிரி various aerial structuresக்கு supportive-ஆ stem இருக்கு. Okay, apart from this, it plays a major role in transfer of food and water. நம்ம பார்த்தோம் இல்லையா, root வந்து வாட்டரை இன்டேக் பண்ணி மிச்ச லீவ்ஸ்க்கு அண்ட் அதர் ஆர்கன்ஸ்க்கு கொடுக்குது. லீஃப் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி மற்ற ஆர்கன்ஸ்க்கு கொடுக்குது. எப்படி இது கொடுக்கும்? ஓகே ஃபைன். ஜைலம், ஃப்ளோயம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆர் வாஸ்குலர் டிஷ்யூஸ் மூலமாக கொடுக்குது. ஓகே, பட் இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ்லாம் எங்கே இருக்குது? ஷூட்டில் தான் இருக்குது. ஸ்டெம் இல்லைனா இது எதுவுமே கனெக்டிவிட்டியே இருக்காது. ரூட்டுக்கும் லீஃப்க்கும் கனெக்டிவிட்டியே இருக்காது. ஸோ ஸ்டெம் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் கனெக்டிங் தி ரூட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி aerial parts of the plant, so that the transfer of water from the roots to the aerial parts and the transfer of food from the aerial parts to the root takes place efficiently. So இது வந்து primary function of shoot. Okay, secondary functions. இதை தவிர்த்து shoot வேற என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூட்டில் பார்த்த மாதிரி ஃபுட் ஸ்டோரேஜ், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்டெம்ஸ். ஓகேவா சார்? உருளைக்கிழங்கு மண்ணுக்கு அடியில் தானே சார் இருக்குது, அப்புறம் ஏன் சார் அதை ரூட்டுன்னு சொல்லாமல் ஏன் சார் ஷூட்டுன்னு சொல்கிறீங்க? we would be discussing those. Okay, so for example this potato, then corn, colocasia இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அண்ட் தீஸ் ஆர் தி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் அண்ட் நாட் roots. Roots illa, these are the modification of stems which helps in the storage of food. Next one are the perinating bodies. நம்ம மஞ்சள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, it comes out, மஞ்சளுடைய shoot, ஓகேவா, மஞ்சளுடைய aerial shoot or the aerial branches comes out under the favorable conditions. So until then அதோட favorable condition வர வரைக்கும் என்ன பண்ணும்னா, these are also the modifications of stems which lays under சாயிலுக்கு அடியிலேயே இது இருக்கும். ஃபேவரபிள் கண்டிஷன் வந்த உடனே இந்த மாதிரி ஏரியல் ஷூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஏரியல் ஷூட்ஸ் என்ன பண்ணுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அண்டர்கான் பண்ணி நிறைய ஃபுட் மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பாடிஸ்க்கு சென்ட் பண்ணி வச்சிரும். ஸோ இந்த பாடிஸ் இட் கண்டெய்ன்ஸ் தி ரிசர்வ்டு ஃபுட் மெட்டீரியல் and it will wait. So the waiting process is known as perination. So these are perinating bodies. இது என்ன பண்ணும்? பெரினேஷன், அதாவது வெயிட் பண்ணியிருந்து அடுத்த ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது அகெயின் இந்த மாதிரி ஷூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தி ப்ராசஸ் கண்டினியூஸ். தீஸ் ஆர் ஆல்சோ தி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ். ஓகே, தி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் ஆர் தி வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். நம்ம பார்த்த மாதிரி ஹெர்பேஷியஸ் பிளான்ட்ஸ் அண்ட் லோவர் or the younger ones la pathina chloroplast present aayirkum which helps in the process of photosynthesis. And in the case of xerophytic plants, example is opuntia. இந்த xerophytic plants எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லாஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ என்ன ஆகும், இதில் வந்து லீவ்ஸ் சீக்கிரமாகவே வித்தர் ஆகிடும், லீவ்ஸ் சீக்கிரமாக விழுந்துடும். ஆர் எல்ஸ் தே மே பி கன்வெர்டட் இன்டு
ஸ்பைன்ஸாக கன்வெர்ட் ஆகும். முள்ளு முள்ளாக பார்த்துருப்பீங்க, ரைட்? These are spines of these opentia or xerophytic plants. So these are the modification of leaves. So in the leaves இப்படி மாறதுனால it could reduce the water loss by transpiration. And in the stems என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா they become flattened and fleshy. உள்ள fleshy-ஆ it could store water as well as food materials, and it will also undergo the process of photosynthesis. Green colorல இருக்கும். It contains chloroplast and it undergoes the process of photosynthesis. Next one is the protection. Okay, herbivores animals கிட்ட இருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக plants என்ன பண்ணும்னா ஏரியல் ஷூட்ஸ் வந்து இந்த மாதிரி தான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர் மாடிஃபை ஆகும். தி ஸ்டெம்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு தான்ஸ். சார் இந்த இடத்துல தான்ஸ்ன்னு சொல்கிறீங்க, இந்த இடத்துல வந்து ஸ்பைன்ஸுன்னு சொல்கிறீங்க, இதே மாதிரி ப்ரிக்கிள்ஸ்ன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் சார் நாங்கள். இது எல்லாமே முள்ளு தானே சார்? நோ. பாட்டனியை பொறுத்த வரைக்கும் ஈச் ஒன் ஹாஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். தான்ஸ் ஆர் தி modification of stem. Okay, very very important thing. Thorns are the modification of stems. Spines are the modifications of leaves. பார்க்குறோம்ல, எலுமிச்சம்பழ செடியில் இருக்கக்கூடியது தான். It is the modification of stem. Okay, spines இந்த ஒப்பன்ஷியாவில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா spines, which is the modification of leaf. Whereas prickles நீங்கள் ரோஸில் பார்க்கக்கூடிய முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இஸ் தி மாடிஃபிகேஷன் ஆர் தி அவுட்டர் growth ஆஃப் எபிடர்மஸ். ஜஸ்ட் ஒரு எபிடர்மல் செல் வந்து ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்டாக ப்ரிக்கிளாக ஜஸ்ட் ஒரு மாடிஃபை ஆகியிருக்கு, இல்லைனா ஒரு பெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இட்ஸ் ரிலேட்டட் டு தி எபிடர்மஸ். We should be very very clear of this. So thorns are modification of stems, spines are the modification of leaves, whereas prickles are the outgrowth of epidermis. Okay, so by this the thorns give protection. Okay, so okay, next one, support. இது என்ன பிளான்ட்னு தெரியுதா? சிசிஸ் குவாட்ராங்குலாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரண்டை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிளான்ட். நிறைய மினரல் கண்டென்ட் இருக்குது. ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். டெஃபினட்டாக எல்லாருமே மந்த்லி ட்வைஸ் ஆகுது இந்த பிளான்ட்டை சாப்பிடுங்க. ஓகே, ஸோ இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் வெரி வீக் ஸ்டெம்டு பிளான்ட்ஸ். ஸ்டெம் அவ்வளோ வீக்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டெம்ஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணுன்னா இட் ஜஸ்ட் காயில்ஸ் அரவுண்ட் ஆர் ஜஸ்ட் அட்டாச்சஸ் டு அ சப்போர்ட். Okay, wow. So by this it gives support to the entire plant body. The next one is buoyancy. மிதப்பு தன்மை. தண்ணியில் மிதக்கிறதுக்கு இந்த ஸ்டெம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Certain plantsல they have certain air spaces which helps in the buoyancy of the plant. So these are the secondary functions of shoot. Okay, next we come to the buds. Okay, so buds na என்ன? மொட்டு. கரெக்டா சார்? பூவோட மொட்டு பார்த்துருக்கேன். வெரி குட். பூ மொட்டு மாதிரியே there are certain other flower buds. பூ மொட்டு வந்து we call it as the flower buds or the reproductive buds. பின்னாடி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பட்ஸ்னா என்ன நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்டெம்மில் பட்ஸ் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஃபியூ ரூட்ஸில் எக்ஸாம்பிள் இஸ் ஹைப்போமியாவில் பட்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். தோஸ் ஆர் வெஜிடேட்டிவ் பட்ஸ். ஓகே, ஸோ இந்த பட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி மினியேச்சர் ஆஃப் ஷூட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, காட்டலிடனில் எப்படி ஷூட் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு இன் தி ஃபார்ம் ஆஃப் தீஸ் மெரிஸ்டம், தீஸ் ட்ரூ லீவ்ஸ், திஸ் எபிகாட்டேல் டுகெதர் ஃபார்ம்ஸ் தி ஷூட். அதே மாதிரி தான் பட்ஸில் வந்து ரொம்ப கம்ப்ரெஸ்டாக ஆர் கண்டென்ஸ்டு ஷூட்டாக ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஓகே,
So இங்க வெளில பாத்தீங்கன்னா you could find these scaly leaves. இந்த scaly leaves உடைய function என்னன்னு பாத்தீங்கன்னா to give protection. Okay, இது உள்ள எப்படி இருக்கும், இந்த bud உள்ள எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா clumsy of small leaves இருக்கும். ஓகேவா? ஸோ லீவ்ஸ் எல்லாமே ரொம்ப கிளம்ஸியாக அரேஞ்ச் ஆகிருக்கும், க்ளோஸ் டுகெதர், ரொம்ப மினியேச்சர். ஓகே, மினியேச்சர் வெர்ஷன். இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷூட் ஆக்சிஸ் ஆர் தி லேட்டரல் பிரான்ச் ஆக்சிஸ் இருக்கும். அலாங் வித் திஸ் இதோட டிப்பில் யூ குட் ஃபைண்ட் தி மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். ஓகே, இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் என்ன பண்ணுன்னா ஒன்ஸ் திஸ் பட் ஸ்டார்ட்ஸ் டு டெவலப், திஸ் ஷூட் ஸ்டார்ட்ஸ் டு elongate ஆகிக்கிட்டே போகும் with the help of this meristematic cells. ஓகேவா? ஸோ நம்ம ரூட்டில் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வச்சுக்கிட்டு here the stem starts to elongate along with exposing these leaves. ஓகேவா? ஸோ இந்த லீவ்ஸை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு the shoot starts to develop from these buds. ஸோ இந்த பட்ல எப்படி இருக்கும், கம்ப்ரெஸ்டாக இருக்கும். and this role of these scaly leaves is to protect these very soft and tender little leaves and shoots as well as the meristematic cells. So this is the structure of buds. Okay, so இப்போ budsல என்னென்ன டைப் இருக்கு, எப்படி அதை நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். first one we could classify it according to the position or origin. எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு budsஐ நம்ம ஒரு டைப்பாக கிளாசிஃபை பண்ணலாம். என்னென்ன? First one, terminal or the apical buds. Terminal, end, apical, topல. Okay va? So if this is going to be the shoot, this would be my apical bud. Okay va? So apical buds are present in the topmost region of the shoot. Okay va? So these are the terminal or the apical buds. Okay, whereas the lateral or axillary buds, namely lateral in the sideways. Okay, axillary is also means like in the sideways. So lateral or axillary buds. So இது எல்லாமே எங்க present ஆகியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி leaf axile present ஆகியிருக்கும். ஓகேவா? So this is going to be the இதுதான் node region, because node is the region where the leaf is going to start. Okay, so this is going to be the leaf. Okay, so these two are the leaf axils. Okay, so in the leaf axile these axillary buds would be present. Okay, in the nodal region leaf உடைய axile இந்த buds present ஆகியிருக்கும். These are known as the axillary buds. Okay, listen carefully. Accessory buds terms ஒரே மாதிரி தான் இருக்கும், but if you are going to understand this it's very easy. Okay, accessory buds நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, axillary bud leaf உடைய axilla present ஆகியிருக்கும். accessory or இங்க super imposed. imposedனா ஒருத்தங்க நம்மள மேல இருந்து ஃபோர்ஸ் பண்றாங்க, சூப்பர் மேல இருந்து ஒருத்தங்க இம்போஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சூப்பர் இம்போஸ்ட் பட். நம்ம ஆக்சிலரி பட்டுக்கு மேலே இன்னொரு பட்டு ப்ரெசென்ட் ஆகியிருந்தா வி கால் தம் ஆஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆக்சசரி பட்ஸ். அதே மேலே இல்லாமல் சைடில் சுற்றி இருந்ததுன்னா வி கால் தம் ஆஸ் கொலாட்ரல் ஆக்சசரி பட்ஸ். ஓகே, ஆக்சிலரி பட்டுக்கு மேலே இன்னொரு பட்டு இருந்தால் வி கால் தம் ஆஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆக்சசரி பட். Whereas in the case of collateral bud, the buds are present in the sideways of this axillary bud. Axillary bud is side la extra va. So accessory buds are the extra buds present near, I mean above or around the axillary buds. Okay, extra axillary buds. Sir, inge dhaan sir extra va already buds present ஆகியிருக்கு. இங்க என்ன சார் திரும்பி extra axillary bud அப்படிங்கிறீங்க. ஓகே, இங்கே எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், பட்ஸ் ஆர் தீஸ் ஆக்சிலரி பட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி நோடல் ரீஜியன் அண்ட் இன் தி லீஃப் ஆக்சில். லீஃப் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல ப்ரெசன்ட் ஆகி இருக்கிறது தான் இந்த ஆக்சிலரி பட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இது இல்லாமல் நோடல் ரீஜியன்லேயே ப்ரெசன்ட் ஆகி இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ராவாக ப்ரெசன்ட் ஆகி இருக்கக்கூடிய பட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்ஸ். ஓகேவா, இங்கே பாருங்கள்,
nodal regionல தான் present ஆகியிருக்கு but it's not present in the leaf axil. Axile present, leaf ஓட axile present ஆகிலாததனால we call them as extra axillary buds. Okay. So next we could classify them as adventitious buds. Okay sir. நீங்க சொன்ன மாதிரி ஸ்டெம்ல மட்டும் தான் இருக்குமா, வேற எங்கேயுமே பட்ஸ் present ஆகியிருக்காதா? ஸ்டெம்லயே நோடல் ரீஜியன்ல மட்டும் தான் பட்ஸ் இருக்கணுமா, வேற எங்கேயும் present ஆகியிருக்காதா? இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தோஸ் அட்வென்டிஷியஸ். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, adventitious. So these adventitious are present outside or they do not arrive from what we possess. Okay va? Rootsல சொல்லும்போது என்ன சொன்னோம், we consider roots to be the one which comes from the radical. Radical இருந்து வராதது எல்லாமே adventitious. So similarly buds வந்து adventitious buds ன்னு நம்ம சொல்றோம். Okay, first one are the radical buds. Rootsல பார்த்தா மாதிரி these are present in certain roots. Okay, example is hypomia. இந்த hypomiaல இருக்கக்கூடிய buds என்ன பண்ணும்னா favorable conditions வரும்போது it produces the adventitious shoot system. So these are known as radical buds. Rootsல present ஆகி இருக்கிறதுனால these are known as radical buds. Next one, foliar buds. Bryophyllum பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த foliar budsல these buds are present in the leaves. Leavesல present ஆகி இருக்கிறதுனால foliar buds. Cauline buds. Stemliye cauline. The term used to refer stem. Okay, so stemliye not in the nodal region. Nodal region இல்லாம வேற எங்க present ஆகி இருந்தாலும் we call them as cauline buds. And the last one are the bulbils. So these are perinating bodies which store large amount of reserve food materials, but these are buds. So these are buds. ஓகேங்களா, these are buds which falling on a suitable substratum soil வந்து விழும்போது they starts to develop into a new plant, but these are buds. ஓகேங்களா, we call it as bulbils because நம்ம இப்ப அடுத்து bulb அப்படின்னு ஒன்று பார்க்க போறோம். Be clear that these are bulbils, these are buds. Okay, fine. So based on their function, அது செய்கிற வேலையை வச்சு நம்ம பட்ஸை ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி வெஜிடேட்டிவ் பட்ஸ். தீஸ் வெஜிடேட்டிவ் பட்ஸ் கிவ்ஸ் ரைஸ் டு தி லேட்ரல் பிரான்ச்சஸ். லீஃப் ஆக்சில்லேருந்து பிரான்ச்சஸ் ப்ரொடியூஸ் ஆகும், தீஸ் வெஜிடேட்டிவ் பட்ஸ். வேராஸ் தீஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர் ஃப்ளோரல் பட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ இந்த பட்ஸ் என்ன பண்ணும், ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஃபங்க்ஷன் there are two types, namely the vegetative and the reproductive buds. Okay, next, what are the different types of stems? First one is the excurrent or the monopodial branching stems. Okay, இந்த excurrent இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, the main stem axis would be growing straightly. The growth continues and it keeps on, goes on. Okay, so whereas the lateral branches at first they starts to develop in a very longer way. இங்க தெரியுது பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ரொம்ப லாங்கா வளரும் lateral branches, whereas apex க்கு போகும்போது, அதாவது டிப்பை நோக்கி போகும்போது the size starts to reduce, the length starts to reduce, கம்மியாகிக்கிட்டே வரும். So that the entire plant or tree looks like a cone shaped structure. This kind of stem is known as excurrent and this kind of branching is known as monopodial branching. Mono, single. So this alone is keep on growing. ஒருத்தர் மட்டுமே வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, so this is monopodial branching. Okay, இதுக்கு ஆப்போசிட் அப்படியே. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பைனஸ் ட்ரீ, பாலியால்தியா லாங்கிஃபோலியா, இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வி ஹாவ் தி டெக்கரண்ட் ஆர் சிம்போடியல் பிரான்ச்சிங். இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல், அதாவது மெயின் ஆக்சிஸ் வளர்கிறத விட லேட்ரல் பிரான்ச்சஸ் வேகமாக வளர்ந்துடும்.
பாத்தீங்களா sidewaysல பயங்கரமா வளர்ந்திருக்கும். So these are known as the decurrent or the sympodial type of branching. இத பாக்கும்போது என்ன வரும், ஒரு crown shaped structure நமக்கு கிடைக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேங்கோ ட்ரீ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், which means sideways or the lateral branching is more or higher when compared to the central growth. Okay, next one is the caudex. சார் தென்னை மரம்லாம் பார்க்க நேராக வளர்ந்துக்கிட்டே இருக்குது சார், ஆனால் மேலே மட்டும் ஒரு டஃப்ட் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது சார். இதோ இந்த மாதிரி டஃப்ட் ஆஃப் லீவ்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இது என்ன மாதிரி டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீஸ் ஆர் தி காடெக்ஸ் டைப் ஆஃப் ஸ்டெம்ஸ். இந்த காடெக்ஸ் டைப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தி ட்ரங்க், this is the major axis which keeps on going without any division. எதுவுமே branching-ஏ இருக்காது. But you could find the nodes, internodes and scaly leaves in these type of stems. These are known as caudex. Example, coconut, palm, பனமரம் பார்த்துருக்கீங்கல்ல, அது எல்லாமே காடெக்ஸ் டைப் ஆஃப் ஸ்டெம்ஸ். ஓகே, தி லாஸ்ட் ஒன் இஸ் தி கல்ம். இந்த கல்மில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் வி ஹாவ் தி நோடல் ரீஜியன். நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்நோடல் ரீஜியனில் உள்ள எதுவுமே இருக்காது, எம்டி ஸ்பேஸாக ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். உள்ள எதுவுமே இருக்காது, ஹாலோ இன்டர்நோட்ஸ். ஓகே, ஸோ தீஸ் டைப் ஆர் நோன் ஆஸ் தி கல்ம். இதுக்கு எக்ஸாம்பிள் பேம்பூ, கிராசஸ், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா தி இன்டர்நோடல் ரீஜன் வில் பி எம்டி. ஓகே ஓகே ஷூட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஷூட் எப்படியெல்லாம் மாடிஃபை ஆகி இருக்குது. ரூட்டில் பார்க்கும்போது வேறு வேறு பர்பஸஸ்க்காக மாடிஃபிகேஷன் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஷூட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ். ஏரியல் விச் மீன்ஸ் சாயிலிருந்து மேலே. ஓகே, ஸோ சாயிலிருந்து மேலே ஏரியலாக என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஸ்டெம்மில். தி ஃபர்ஸ்ட் டைப் ஆர் தி க்ரீப்பர்ஸ். க்ரீப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம், படர்ந்து, தரையை ஒட்டி படர்ந்து இருக்கக்கூடிய செடிகள் இது எல்லாமே, which creeps on flat of the soil, தரைக்கு மேலேயே இருக்கும். ஓகேவா, பட் one important thing is they produce roots at the nodal regions. nodal regionsல எல்லாமே they produce roots. creepers produce roots. okay, இதுக்கு next similar தான். ஓகேவா, so here these are the trailers. okay, trailers. fine. ஸோ இந்த ட்ரெய்லர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராஸ்ட்ரேட், தரையை ஒட்டியே தான் இருக்கும். பட் யூ ஷுட் வெரி பி கேர்ஃபுல் தட் திஸ் ப்ரோஸ்ட்ரேட் டசன்ட் ப்ரொடியூஸ் ரூட்ஸ் அட் தி நோடல் ரீஜியன்ஸ். தரையை ஒட்டியே தான் இருக்கும், பட் நோடல் ரீஜியன்ஸில் ரூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் தி ப்ரொகம்பண்ட். நெக்ஸ்ட் டைப் இஸ் தி டெக்கும்பண்ட். இந்த டெக்கும்பண்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொகும்பண்ட் மாதிரியே தான் தரையை ஒட்டியே தான் படர்ந்து வளரும். பட் அட் அ சர்டன் ஸ்டேஜ் it rises up. okay, இங்க பாத்தீங்களா, while flowering it rises up. so இதுதான் சாயில்னா, சாயில்ல ஒட்டியே தான் வளரும். பட் once if it is going to flower, சாயில்ல இருந்து மேலே வளர ஆரம்பிச்சிடும் and it produces the flower. that's all. So these type are known as the decumbent type. okay, the last one are the diffuse type. okay, இந்த diffuse typeல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாயில் இருக்கும், சாயில்ல இருந்து diffuse. okay, diffuseனா பாம் diffuse பண்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. so here diffuse is center point இருக்கும். இந்த center pointல இருந்து எல்லா சைடுல இருந்தும் ஈக்குவலா it starts to grow its stem. so இந்த center point would be here. so center point இங்க இருக்கும், which is in the middle. from it starts to branch out on all the directions. diffused இருக்கும். okay, on all sides it starts to develop. so இதுதான் center, I mean this is the soil, so this is the center point and from here it starts to develop on all the sides. so this type of stem modification is known as diffuse type. okay, ஏன் இதெல்லாம் இப்படி தரையை ஒட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தீஸ் ஆர் வீக் ஸ்டெம்டு பிளான்ஸ், தே கான்ட் பி ஸ்டாண்டிங் எரெக்ட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாது இதால். தீஸ் வுட் பி ட்ரெயிலிங் ஆர் க்ரீப்பிங் ஆன் தி ஃப்ளோர். ஓகே, சாயிலை ஒட்டியே படர்ந்து வளரக்கூடிய செடிகள் இதெல்லாம். ஓகே, ஸோ தி நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ் ஆர் தி
climbers. Okay, the first one are the root climbers. root liye paathom. Piper beetle வெத்திலையில என்ன பண்ணும்? root are present in the nodal regions. So இந்த root வச்சுக்கிட்டு இந்த plants starts to climb. These are known as the root climbers. So the next one are the shoot climbers or twiners அப்படின்னு சொல்லுவோம். shoot climbers என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, in this the entire shoot itself starts or climbs around the support. ஓகேவா? ஸோ இதுதான் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை சுற்றி ஷூட்டே சுற்ற ஆரம்பிச்சிடும். இதில் அப்படி இல்லை. shoot it starts, it just grows, but for support purpose it uses the root use பண்ணி attachment use பண்ணும். But in the case of shoot climbers, the shoot itself is going to twine. So we call it as twiners அப்படின்னு சொல்லுவோம். Based on the position, clockwise, anti-clockwise. So clockwise சுத்திச்சுனா we call it as dextrose, whereas anti-clockwise it is going to twine na sinistrose அப்படின்னு சொல்லுவோம். Okay, so இதோடைய modification, woody climbers. சார் நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகே, இந்த woody climbers ஏன் சார்? woody climbers பயங்கர திக்காக தடியாக இங்கே பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான், இதே சேம் லைக் twiners தான். தே ஆர் வெரி woody in nature. செம்ம woody-யாக இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ woody-யாக இருக்கே சார், இது ஏன் சார் twine பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ரீச் அப் டு தி டாப் ஆஃப் தி ட்ரீ. ஓகேவா? டாப் ஆஃப் தி ட்ரீக்கு போய் தே expose their leaves to produce or to undergo the process of photosynthesis. So these are known as the woody climbers or lianas. Okay, next one are the hook climbers. Certain plants la enna pannum pathina, shoot வந்து இந்த மாதிரி hook like structures produce பண்ணும். இந்த hook like structures வச்சுக்கிட்டு என்ன பண்ணும்னா, it just get attached to the support. Certain இதில் thorns present ஆகியிருக்கும். So thorns also helps in the attachment. These are known as the hook climbers. The last one are the tendril climbers. Tendril அப்படின்னு இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் லைக் ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு சப்போர்ட்டை சுற்றி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி நம்ம பார்த்துருப்போம். இந்த டென்ட்ரில்ஸ் குட் பி ஆஃப், ஓகேவா, இட் குட் பி எய்தர் ஆஃப் ஷூட் டைப், ஷூட்டோடைய மாடிஃபிகேஷனாக இருக்கலாம். ஓகேவா? இட் குட் ஆல்சோ பி அ மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். லீஃப் வந்து இந்த டென்ட்ரிலாக மாடிஃபை ஆகலாம். லீஃப் வந்து இந்த மாதிரி டென்ட்ரிலாக மாடிஃபை ஆகலாம். இன் சர்டன் கேசஸ் லீஃப்லெட், லீஃப்லெட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லீஃப்லெட் என்னன்றதை. ஓகே, ஸோ இன் சர்டன் கேசஸ் லீஃப்லெட் would modify as tendril. Okay, in few cases the apex, okay, the leaf tip gets modified into tendrils. The tendrils are modify ஆகியிருக்கும் leaf உடைய end part. Okay, so like this the tendrils could be the modification of various parts. So as far as shoot is concerned, shoot modified tendrils use பண்ணி these particular plants gets climbed into a support. So these are known as tendril climbers. Okay, so the last part of aerial modifications are the cladoid. இது ரெண்டுமே ரொம்ப similar, but you should be very careful of their differences. First, phylloclad நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒப்பன்ஷியாவில் என்ன ஆகும்? தி லீவ்ஸ் withers off or modified into என்னவா மாடிஃபை ஆகும்? prickles-ஆ, thorns-ஆ? Be very careful. The leaves get modified into spines. ஓகேவா? ஸோ ஸ்பைன்ஸா மாடிஃபை ஆகி இருக்கும் in the case of opensia and all. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டெம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, we call them as phylloclad. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், leaf. Okay, clad, colin. So these are related to stems. So here the stem is modified into leaf. Okay, so leaf உடைய structure modify ஆகியிருக்கும், or it does the function of leaf. Okay, because it is green in color, it does the process of photosynthesis and it also stores water. So here you could find, but it doesn't lose its property. Okay, நம்ம basic stem உடைய characteristics பார்த்தோம் இல்லையா, it doesn't lose its characteristic because it has the nodal region,
as well as the internodal region present ஆகியிருக்கும். But the stem becomes a flattened structure with a fleshy content inside. So this is the case of phylloclad. Here the entire shoot system is modified into a fleshy like structure. We call them as phylloclad during the process of leaf. Okay, இப்போ next cladode வருவோம். Cladode பார்த்தீங்கன்னா only branches develops like these structures. Okay, here only the branches only. Very very careful. இங்க வந்து மொத்த shoot systemே வந்து இந்த மாதிரி develop ஆகாது or modify ஆகாது. Here only the branches gets modified and so that you could find a very few internodal regions. ரொம்ப நிறைய இதில் இருக்கிற மாதிரி நிறைய internodal nodal regions பார்க்க முடியாது. இதில் உங்களுக்கு கொஞ்சம் internodal regions தான் இருக்கும். So this is the major difference between the phylloclad and the cladode. And the last one already சொன்ன மாதிரி the thorns. Stems are modified as thorns to give protection. Okay. Okay. So the next type of modifications are sub-aerial modifications. Sub, not completely. Completely மேலையும் இல்லை, completely கீழையும் இல்லை. So இது ரெண்டுத்துக்கும் in between. These are known as sub-aerial modifications, or you could classify it into another term, subterranean modifications. Okay, two types இருக்கு. Fine. So இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது சார்? சப்ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸில் என்னென்ன மாதிரிலாம் மாடிஃபை ஆகியிருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் தி ரன்னர் டைப். ஓகே, இந்த ரன்னர் டைப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we have already seen right, first one we have seen like creepers. So these runners are mostly creeper types. இந்த creepers, I mean these runners எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, so this is going to be our soil. So soil la ஒட்டியே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும் and it produces, so this shoots, the shoot it runs along horizontally to the soil. soil ஒட்டியே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். At each node it produces the shoot above and roots below. ஓகேவா, ரன்னர்ஸ்ல தரையை ஒட்டியே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். நோடல் ரீஜியன் வரும்போது ஷூட்டை மேலே ப்ரொடியூஸ் பண்ணும், ரூட்டை கீழே ப்ரொடியூஸ் பண்ணும். These runners, they are running, so that's why runners அப்படின்னு பேர் இருக்கிறோம். It keep on going on. இங்கே பாருங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ தி நெக்ஸ்ட் ஒன் ஆர் தி ஸ்டோலன். ஸ்டோலனும் ரன்னருக்கு சிமிலர் தான், பட் என்ன பண்ணுன்னா இதில் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த ஷூட் வந்து அண்டர் தி கிரவுண்டில் போகும். ஓகேவா, கிரவுண்டுக்கு அடியில் தான் போகும். பட் இன் தி கேஸ் ஆஃப் ஸ்டோலன், ரூட் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இங்கே ரூட் வந்து சாயிலுக்கு அடியில் இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி அவர் சாயில். ஓகே, ஸோ பிளான்ட் ஃபஸ்ட்டு இங்கே ரூட் இங்கே கீழே இருக்குது, ஷூட் மேலே இருக்குது. தென் இட் ப்ரொடியூசஸ் தீஸ் ஷூட்ஸ் அபவ் தி கிரவுண்ட். கிரவுண்டுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது ரொம்ப ஹைட்டில் இல்லை, கிரவுண்டை ஒட்டியே கொஞ்சம் மேலே, பட் இது அளவுக்கு உள்ளே இல்லை. ஓகே, இதுதான் சப் ஏரியல், சப் டெரேனியன்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து சாயிலுக்கு கொஞ்சம் மேலே ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும். Then it again enters into the soil and it gives out the next one with the shoots above and the roots below. These are known as stolon type modifications. Okay, next one are the sucker type. இந்த sucker type எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, it would be almost under the ground. ஓகேவா, ஸோ கண்டினியூஸாக இந்த ரூட்ஸ் எல்லாமே இதுவாக இருக்கும், கிரவுண்டுக்கு அடியில் இருக்கும். பட் when it is coming for vegetative growth or இப்போ ஒரு ஃப்ளவர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, it abruptly starts from the ground. கிரவுண்டுக்கு அடியிலிருந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் தி கேஸ் ஆஃப் சக்கர். அண்ட் தி லாஸ்ட் ஒன் ஆர் தி ஆஃப்செட். சக்கர் அண்ட் ஆஃப்செட் ஆர் சிமிலர், whereas these offset are present in the case of aquatic bodies. நம்ம சொன்னோம் இல்லையா, ரூட் பாக்கெட்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இதிலெல்லாம் ரூட் பாக்கெட்ஸ் இந்த இடத்துல எண்டில் எப்படி ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். Okay, so offset is similar to that of a sucker, in which here you could find a tuft of leaves above and a tuft of roots below. So இதுவுமே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும், பட் தி ஏரியல் பார்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அபவ் தி கிரவுண்ட். ஓகே,
So the last type is underground modifications. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஏரியல் மேலே, அதுக்கு அடுத்து சப் ஏரியல் ஆர் சப்டெரேனியன் மேலே கீழே மாடிஃபிகேஷன்ஸ். இப்போ கம்ப்ளீட்டாக தரைக்குள்ளே. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் சார் பொட்டேட்டோ மண்ணுக்கு அடியில் தான் இருக்குது, ஆனால் அதை நம்ம ரூட்டுன்னு சொல்கிறது இல்லை, ஷூட்டுடைய மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். ஏன் இது எல்லாமே வந்து மண்ணுக்கு அடியில் தான் இருக்குது, பட் நம்ம ஏன் இதை வந்து ரூட்டுன்னு சொல்லலை ஷூட்டுன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆல் தி ஸ்ட்ரக்சர்ஸ் பொசஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஷூட். பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஷூட் என்ன? They should develop from the plumule. It should have the nodal, internodal region and also they should contain the buds. Okay, so இதில் நீங்கள் பார்க்குற எல்லாத்துலேயுமே you could find the nodal and internodal region. சார் நோடு இன்டர்நோட்லாம் எதுவுமே தெரியவே இல்லை சார், வெறும் கோடாக தான் சார் இருக்குது. இந்த கோடு தான் நோடா? ஆமாங்க. ஸோ in this you could find the nodal region and also you could also find the scar leaves. நம்ம பார்த்தோம் இல்லையா perinating bodies. ஸோ ஷூட் ப்ரொடியூஸ் ஆகிட்டு தென் இட் ஜஸ்ட் அகெயின் கோஸ் டு தி பெரினேஷன் பீரியட். அப்படி பெரினேட் ஆகும்போது அந்த மேலே ப்ரொடியூஸ் ஆன லீஃப் இந்த ப்ரொடியூஸ் ஆன ஸ்டார்டிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா there would be a bud present. நீங்கள் இங்கே பட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த பட்லேருந்து இந்த ஷூட் மேலே டெவலப் ஆகும். ஸோ இந்த டெவலப் ஆன பிளேஸ் இட் பிகம்ஸ் அ ஸ்கார். ஒரு ஸ்கார்னா என்ன? ஒரு படு உருவாகி இருக்கும். ஸோ திஸ் scar is also present in the case of rhizome. So rhizome அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர், டர்மரிக் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, these are underground modifications of stem which grows horizontally. Okay, இங்கே பாருங்க, இதிலிருந்து you could also see the roots developing from this shoot. Okay, so the second type is the corm type. corm சேப்பங்கிழங்கு, கர்ணக்கிழங்கு இதெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து காம் அப்படின்ற மாடிஃபிகேஷனில் வரும். தீஸ் ஆர் ஆல்சோ தி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் தீஸ் ஆர் வெரி ரிச் இன் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இதோடைய ஃபுட் கண்டென்ட் ரொம்ப உள்ள நிறைய ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதுவும் இது மாதிரி தான் பெரினேட்டிங் பாடி. ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது தே ப்ரொடியூஸ் தி லீஃபி ஷூட்ஸ் above and you could also find the scars. So these are the nodal, internodal regions and கீழே இங்கே roots also you could see. Along with that, these are the buds for the next generation. Okay va, next offspring produce பண்றதுக்கு உண்டான buds. You could also see these structures. So the next one is the bulb type. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் bulbils, they are buds. These are bulbs. These are the modification of stem. இதில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா stem வந்து ரொம்ப ரெடியூஸ்டாக இருக்கும், ஒரு ஃப்ளாட் அண்ட் டிஸ்கில் தான் இருக்கும். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கேலி லீவ்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் ஸ்கேலி லீவ்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இந்த பல்ப்ஸ்லேயே 2 டைப் பல்ப்ஸ் இருக்குது, டியூனிகேட்டட் பல்ப்ஸ் அண்ட் தி ஸ்கேலி பல்ப்ஸ். டியூனிகேட்டட் பல்ப்ஸ் அண்ட் தி ஸ்கேலி பல்ப்ஸ். ஓகே, 2 டைப் ஆஃப் bulbs இருக்கு. So tunicated bulb is again divided into 2 types, simple tunicated and compound tunicated bulbs. The simple tunicated க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆனியன். ஓகேவா, சிம்பிளா கான்சென்ட்ரிக் ரிங்ஸ்ல ஸ்கேலி லீவ்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். அந்த ஸ்கேலி லீவ்ஸோட பேஸ்ல you could find these buds present ஆகியிருக்கும். whereas in the case of compound tunicated bulbs, example is garlic. garlicல பார்த்தீங்கன்னா டியூனிகா, அந்த ஒயிட்டிஷ் வெள்ளை கலரில் ஒரு தோல் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஒயிட்டிஷ் டியூனிகா ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளுக்கும் உள்ள இந்த ஒயிட்டிஷ் டியூனிகா ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறதுனால காம்பவுண்ட் டியூனிகேட்டட் பல்ப்ஸ். இந்த ஸ்கேலி பல்ப்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ள ஃப்ளெஷியாக இருக்கும். ரைட்டாக நம்ம ஆனியனில் பார்க்கும்போது உள்ள ஃப்ளெஷியாக இருக்கும். whereas in this case of scaly bulbs ஃப்ளெஷியாக இருக்காது, பட் ஸ்கேலி லீவ்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் இஸ் டியூலிப். டியூலிப் பார்த்துருக்கீங்களா, டியூலிப் கார்டன்ஸ். ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா stem is this kind of scaly bulb. Okay, the last one are the tubers and the best example is potato. So these are also rich in food material அதிகமா இதுல present ஆகியிருக்கும் and these are modification of stems. Okay, so இந்த tuberல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா you could find பொட்டேட்டோவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணா present ஆகியிருக்கும். We call them as eyes, right? உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பாட்ஸ் இப்படி present ஆகியிருக்கும். ரைட், ஸோ தீஸ் ஆர் தி ஸ்கார் ஆஃப் பட்ஸ். நீங்கள் கொஞ்ச நாள் உருளைக்கிழங்க அப்படியே மாய்ஸ்சரைஸ்டு ஒரு பிளேஸில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ரோத் ஆகுது பார்க்க முடியும். ஓகே, அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் தி பட்ஸ் ஸ்டார்ட் டு டெவலப் டு ப்ரொடியூஸ் தி நியூ ஷூட்ஸ். ஓகேவா, ஸோ
here also you could find certain nodal and internodal region. So this is the last type of stem modification. Okay, so this is the outline. So stem modification மூணு டைப்பா பிரிக்கிறோம். First one are the aerial modification, நிலத்துக்கு மேலே. Sub aerial, நிலத்துக்கு பாதி மேலே பாதி கீழே, or up and above. Okay, and the last one is the underground modification, complete நிலத்துக்கு உள்ள. Okay, so this aerial modification could be divided into creepers. பார்த்தோம் இல்லையா, தரையை ஒட்டி பறந்து வளரக்கூடியது. Trailers, these are also going to be horizontal to the surface, whereas in this case of trailers they don't produce roots at the node. Okay, so adula moonu type: procumbent, decumbent, diffuse. Procumbent, decumbent, diffuse. Okay va, easy na vechkonga. Procumbent, decumbent, diffuse. Okay, so the next one are the climbers, which are of following types. root வச்சு climb பண்ணோம், இல்ல ஸ்டெம்மே கிளைம்பரா மாறும், or the tendril climbers, tendril ஒரு structure produce பண்ணி climb பண்ணோம், hook like structures produce பண்ணோம், lianas which are the woody climbers, and the last one are the thorn climbers. The tendril climbers could be a modification of leaf, leaflet, stem, anything. Okay, the next one are the phylloclad and the cladode. Phylloclad la motta stem me modify agirukom, cladode la particular branch gets modified into a leafy like structure. The last one are the thorns, which are the modifications of stems. Okay, subaerial modification la we have seen these runners, continuous run ஆகிக்கிட்டே இருக்கும். Next one is similar to that is stolen, மேலே வந்து திரும்பி கொஞ்சம் உள்ளே போகும். And the last one is the sucker. சக்கர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு அடியில் இருக்கும், நிலத்துக்கு அடியிலேருந்து branch மட்டும் மேலே வரும். Okay, so the next one is the offset, which is seen in the aquatic plants. And the last type is the underground modifications, which is of the bulb. Bulbல ரெண்டு டைப் இருக்கு, tuniculated, scaly bulbs. Tunicatedல simple tunicated bulbs, compound tunicated bulbs. The next one are the comb. Comb is also like similar to that of this rhizome, which helps in storing lots of food, and they serves to be a perinating bodies. Comb example colocasia, karnakiழங்கு, சேப்பங்கிழங்கு. Rhizome we have seen the example as ginger, turmeric, இது எல்லாமே rhizomes. They grows horizontally, நிலத்தொட்டியே வரும். Okay, so and the last one is the tuber. The best example is potato, which is also rich in food material. Okay, okay guys, so நம்ம next video ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா the leaf பத்தி தான் பார்க்க போறோம். Okay, until then varta, and don't forget to subscribe to Vedantu NEET Tamil. Bye bye.